கோபி சொன்னதை கேட்டுட்டு பதறி போன பாக்கியாவும் உடனடியா கோபி சுதாகரை பாக்குறதுக்காக போகும்போது நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க கூடயே சேர்ந்து இனியாவோட வீட்டுக்கு போயிட்டு சுதாகரையும் நிதிஷையும் சந்திச்சு இந்த மாதிரி நீங்க இனியாவை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பேச ஆரம்பிக்க, ஆனா சுதாகரும் அதை பத்தி பேசுறதுக்காக வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே முன் கோபத்துல இருந்த நிதிஷும் உடனடியா இங்க பாருங்க, உங்க பொண்ணு நீங்க தப்பா வளர்த்துட்டு இப்ப என்ன எங்க மேல தப்பு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் இனியாவை பத்தி கேவலமாவும் மோசமாவும் ஆஷாவும் பேச ஆரம்பிக்க, இதுல ஷாக்கான பாக்கியாவும் என் பொண்ணு ஒண்ணு எந்த தப்பு பண்ணல, அது அவளோட பாஸ்ட், அவ்வளவுதான், அதை பத்தி நீங்க நினைச்சு பார்த்துட்டு இப்போ என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசுறாங்க. இதனால பதறி போன கோபியும் பாக்கியாவை அமைதிப்படுத்திட்டு, மாப்பிள்ள நீங்க இனியாவை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பேசுறாங்க. அதே மாதிரி சுதாகருமே நிதிஷை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, ஆனா நிதிஷோ அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால கோவப்பட்ட பாக்கியாவும் என் ஹோட்டலுக்காக நான் இது வரைக்கும் உங்ககிட்ட அதிகமா எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது, காரணம் என் பொண்ணு. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கைக்கே இப்ப பிரச்சனை வரும்போது அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதுக்கப்புறமாவும் உங்க பையன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு சொல்ல, கோபியும் கொஞ்சம் அமைதியா பாக்கியா இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் என் பொண்ணோட பாஸ்ட பத்தி நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அவளை இப்படி கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாதுன்னு சொல்ல, சுதாகரும் அது எங்களால புரிஞ்சுக்க முடியுது, என்ன இவன் கொஞ்சம் உங்க பொண்ணு மேல அதிகப்படியாவே பொசிசிவா இருக்கனாலதான் இப்படி எல்லாம் நடக்கிறத அவனால யோசிச்சு கூட இல்ல ஏத்துக்க கூட முடியலன்னு சொல்லலாம். அதனாலதான் அவன் அப்படி பேசுறான். பட் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நான் அவனை பேசி சரி பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல என் வீட்டு மருமகள்லாம் வேலைக்கு போறது எங்களுக்கு பிடிக்காது, அதனால இதை பத்தி மறுபடியுமே பேசாதீங்கன்னு அவங்க கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல, கோபியும் சரிங்க சம்மந்தி, இதை பத்தி நம்ம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம், இருக்கிற நிலைமையில இந்த பிரச்சனையும் எடுத்துட்டு வர வேண்டான்னு அந்த நிலைமையை லைட்டா சமாளிச்சுட்டு அங்கிருந்து பாக்கியாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா சுதாகரும் இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் நிதிஷ், இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு கோவப்பட, ஆனா நிதிஷோ போங்கப்பா, என்னால இதுல இவ்வளவு பொறுமையால இருக்க முடியாது, அப்படி இருக்கணும்னா நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா வீட்டுக்கு போன பாக்கியாவும் கடுப்பாகி என்ன பேசுனாங்க பாத்தீங்களா, நீங்க வேற இவங்க கிட்ட பொறுமையா பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு இனியாவோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்துட்டு டென்ஷனோட இருக்காங்க. சோ கைஸ், இதுக்கப்புறமா பாக்கியா இனியாவோட வாழ்க்கைக்காக அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்க, ஒருவேளை நிதிஷோட சுயரூபம் இன்னுமே பாக்கியாவுக்கு தெரிய வந்தா அவங்க நிதிஷையும் இனியாவையும் பிரிக்கிறது தான் சரியான முடிவுன்ற விபரீத முடிவெடுப்பாங்களா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.